படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த வெற்றிக்கு என் போன்ற அண்ணன்கள் அவர்களுக்கு துணை இருந்து வாழ்த்துவோம். அதனுடைய முதல் படியாக தான் இந்த பாட்டு வெளியீட்டு நிகழ்வுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். படத்தை இயக்கியிருக்கிற எங்களுடைய ஐயா விஜயன் அவர்கள் மிக மூத்த ஒரு கலைஞர், நீண்ட நாள் அனுபவம் உள்ளவர். அவருடைய முழு திறமையும் பயன்படுத்தி இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகவும் என்னுடைய தம்பி சபரீஷுக்கு ஒரு மிகப்பெரிய புகழ் தரக்கூடிய படமாகவும் இது அமைய நான் வாழ்த்துறேன். நன்றி. மார்க்கண்டேயன் வந்து எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட்டான ஒரு ஃபிலிம். ஏன்னா எங்களுடைய மாஸ்டர் விஜயன் மாஸ்டர் அவர் அவருடைய சன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜயன் மாஸ்டர் எல்லாருக்குமே தெரியும் அவரை பற்றி. இன்றைக்கி சல்மான் கான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, சவுத் இந்தியாவில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அதுவும் சென்னையில் வராருன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் விஜயன் மாஸ்டர். அவர் பையன் எப்படி இருப்பார் நம்மெல்லாம் ரொம்ப ஆவலாக காத்துட்ருப்போம். நீங்கள் டவுட்டே வேணாம், கண்டிப்பாக சிங்கத்துக்கு பிறந்த சிங்கம் மாதிரி தான். ஸோ நிச்சயமாக ரொம்ப நல்லா பண்ணியிருப்பான்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. நானும் வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக எங்களுடைய சப்போர்ட் எல்லாமே சபரீஷ்க்கு இருக்கும். நான் ஒரு பிரதர் மாதிரி சொல்லிக்கிறேன். சபரீஷ், வெல்கம் அண்ட் ஹாவ் ஃபன். ஆல் தி பெஸ்ட். Wanakum and yes, sawadika. I'm so glad to be here today. People say things can become moments of great revelation when encountered for the first time. This is my first time here being a part of the movie in this country. And then I have to admit that it's not easy for me. But it's very challenging experience for me. And yes, I'm glad that I can do it, as I hope it comes out good. Hero Sabish, he's such a great actor. Yes, even though this is his first movie, but he done a great job. And yes, working with him is always full of fun and great memory. Definitely I have to say it about him, because without him I couldn't possibly here tonight. And he was the one who gave me opportunity to be here. And I have to thank so much about him to giving me an opportunity. And he's one of the most experienced director I ever worked with. I'm very honored to working with him. Thank you so much for always believing in me. Thank you.
நான் கோபிநாத் கேமராமேன் பேசுகிறேன். மார்க்கண்டேயன் படத்திற்கு என்னோடய வாழ்த்துக்கள். அது பெப்சி விஜயன் மாஸ்டர் அப்படின்றது எங்கள் ஃபேமிலி மாதிரி. ஒரு சன் சபரிஷ் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய மாஸ் ஹீரோவுக்கு பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அது. தைரியமாக தான் பையனுக்கு பண்ணியிருக்காரு. பட் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. எல்லா சைடும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மாஸ் என்டர்டெய்னர், காமெடி, எமோஷன், சென்டிமெண்ட்ஸ், ஆக்ஷன் சொல்ல தேவையில்லை. அவர் எப்போதும் இஸ் அ மாஸ்டர். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தான் பையன்னு பார்க்காம இவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுத்தி வேலை வாங்கியிருக்காரு. விஜயன் மாஸ்டர் இங்கே இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் தெரியும் அவர் எந்த அளவு எல்லா ஆர்டிஸ்டையும் வேலை வாங்குவார்ன்ட்டு. அது மாதிரி இந்த படமும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. மிகப்பெரிய வெற்றியடையும். வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு போக்கிரியை தாங்கிறதே ரொம்ப கஷ்டம். இங்க 2 போக்கிரிங்க இருக்காங்க. தமிழ்நாட்டு போக்கிரி, வட இந்திய போக்கிரி. நான் சொல்றது படம். 2 போக்கிரிகள் இங்க இருக்கும்போது நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தா எடுபடாது. ஆனா ஒண்ணு, விஜயன் மாஸ்டர் எதை செய்தாலுமே ரொம்ப அழகா செய்வாரு. அடுத்தவங்க படத்தையே ரொம்ப அக்கறையோட செய்வாரு. இந்த படத்தை ரொம்ப பிரமாதமா செய்திருக்காரு. வட இந்தியாவில் எப்படி தேவகன் மாஸ்டருக்கு ஒரு அஜய் தேவகன் கிடைச்சாரோ அதே போல இந்த விஜயன் மாஸ்டருக்கு அவருடைய சன் சம்பரீஷ் கிடைச்சிருக்காரு. அவர் வெற்றியடைய வேண்டும், எல்லோரும் வெற்றியடைய வேண்டும். பாட்டுகள் திறமையாக இருக்கின்றன. வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். अभी तक के कुछ समझ में नहीं आया मेरे को. सिर्फ दिखाई दे रहा है कि यहाँ पर सब जितने भी लोग यहाँ पर हैं, हम सब, मैं पटियाला से चंडीगढ़, चंडीगढ़ से चेन्नई, और श्रिया मुंबई से, विजय फ्रॉम हेयर ओनली. तो चाइना, आई तो देव फ्रॉम चाइना, and you from Thailand. Now we all here because of one person, and that's Master Ji. मैंने 2 पिक्चर किए मास्टर जी के साथ, 2 films with मास्टर जी. An outstanding man, great technician, superhuman being, and my little master here. Come here, buddy. And I wish that little master kicks everybody's ass. Because I've seen him work, and I think he's brilliant. He's got everything. He's got Master Ji's genes, and Jay? You are the guru for that. Yeah. Well, he's training hard, and he's a very sincere guy, and I'm sure that he's going to be a very, very, very big star here. And then whenever you decide to come to our side, you're more than welcome, buddy. And to little princess here, she seems like she's straight from the heart, and I hope her all the best here, in Thai films, in Hindi films, in whatever you want to do in life, sweetheart. And Master Ji, I will see you on the 18th for Bodyguard. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல சல்மான் கான் அவர்களுக்கு நம்மளுடைய தமிழ் சினிமாவுடைய ஒரு கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு விஜயன் சார் சார்பா, நம்ம தமிழ் சினிமா சார்பா என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
சாங்ஸ் ட்ரெய்லர்லாம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பாக ட்ரெய்லர் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. சபரீஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். என்னுடைய வாழ்த்துக்கள். விஜயன் மாஸ்டர் வந்து ஒரு பெரிய ஃபைட் மாஸ்டர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர் இருக்காருன்றது நம்மளும் அவர் படங்கள்லாம் பார்த்துருக்கோம். நான் நிறைய வாட்டி நான் அதை வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன் அவருடைய ஒர்க் பண்ணும்போது. ஜென்ரலாக சும்மா நாங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் ஒன்று வருதுன்னு தான் சொல்லுவோம். பட் அதனுடைய அவுட்புட் நீங்கள் பார்க்கும்போது ஒரு 200% அதை வந்து அதை மெருகேற்றி அதுக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் கொடுப்பாங்க. படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். வெறும் ஃபைட்டு வெறும் சண்டைன்னு இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு கதை, ஒரு எமோஷன் எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக எத்தனையோ நிறையா ஆக்ஷன் ஹீரோஸை அவர் உருவாக்கியிருக்காரு. அவர் சன்னையும் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக கண்டிப்பாக உருவாக்குவார். அவருக்கும் சபரீஷ்க்கும் இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் எல்லாருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு YMCA திடல்ல 118 கிலோ எடையோடு ஒரு பையன் ஓடிக்கிட்டு இருந்தான். யாருன்னே யாருக்கும் அறிமுகம் ஆகிக்கொள்ளலை. ரொம்ப நாள் கழித்து இவர் தான் பெப்சி விஜயன் மாஸ்டருடைய பையன் சபரீசன் என்று அறிமுகப்படுத்தினாங்க. நாங்கள் 100 மீட்டர் ஓடும்போது நாங்கள் தொடங்கினா போய் முடிச்சிருவோம். அவ்வளோ வேகமாக ஓடக்கூடிய ஆள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ இருக்கிற உருவத்துக்கு வந்து நிற்கும்போது நீ ஏன் நடிக்கக்கூடாதுன்னு நான் கேட்டேன். அதுக்காகத்தானே தயாராகிட்டு இருக்கேன்னு சொன்னான். இந்த வார்த்தையை சொல்வதற்கு 2 ஆண்டுகள் காத்திருந்தவன் என்னுடைய தம்பி சபரீஷ். அவனுடைய கடுமையான உழைப்புக்கு சான்று. இப்போ ஒரு திடலில் பயிற்சி எடுக்கிறத பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடியும். முதலாக திரையுலகில் கால் எடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளவு கவனமாக எடுத்து வச்சுருப்பான்னு சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு. பெப்சிக்கு எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க, இனி இருப்பாங்க. ஆனால் இந்த பெப்சி விஜயன்கிறது ஒரே ஒருத்தர் தான் திரையுலகம் இருக்கிறவரை. அது எங்கள் மாஸ்டர் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா தெலுங்கில் அவங்க சண்டை இயக்குனராக பணியாற்றின படங்கள் தமிழில் மறுபதிப்பு அதாவது ரீமேக் ஆகி வரும்போது அந்த அளவுக்கு ஏன் அந்த சண்டை காட்சிகள் தரமாக வரலையேன்னு நினைக்கும்போது அதுதான் எங்கள் மாஸ்டர் பெப்சி விஜயன் அவர்களுடைய திறமை. அவங்க 450 படங்களுக்கு மேலே பணியாற்றிய முழு அனுபவத்தையும் இந்த படத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. சுந்தர் சிபாவு என்னுடைய சகோதரன் மிஸ்கினுடைய படங்களில் அவருடைய வெற்றிக்கு ஒவ்வொரு பாடல் தான் கொடுப்பார். அது ஒவ்வொரு பாட்டும் உலகம் பூரா ஒரு வருஷத்துக்கு பாடப்படும். அப்படி பாடல்களை தந்தவர். அவர் படத்தை சுவரொட்டிலையும் விளம்பரத்துலையும் பார்த்து முகத்தை மட்டும் பார்த்துட்டு ஏதோ சின்ன பையனாக இருக்காருன்னு நினச்சா இங்கே வந்து அவர் ஆணழகன் மாதிரி பக்கத்தில் இருக்கிற சல்மான் கான் போலவே அவர் இருக்கிறாரு. பாடல்கள் அவ்வளவு சிறப்பாக வந்திருக்கு. அதில் அறிமுக பாட்டு அந்த வஞ்சிக்கோட்டை செஞ்சிக்கோட்டை பாட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தம்பி அந்த ஒளிப்பதிவாளர் சாண்டினியோட ஒளிப்பதிவு எல்லாமே ரொம்ப திறமையாக அதில் கையாளப்பட்டிருக்கு. எல்லாம் அத்தனை பெருமையும் எங்களுடைய மாஸ்டர் பெப்சி விஜயன் அவர்களுக்கு தான் சேரும். என்னுடைய தம்பி சபரீசனை வாழ்த்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.